லாஜிக்கல் ரீசனிங்கா எனக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन டவுட்டாவே இருக்கு ப்ரோ. சரி ப்ரோ, நீ என்ன எழுது நான் சால்வ் பண்றேன். போட்டாங்க பாரு. சண்டே வந்து 2. ஓகே. டியூஸ்டே வந்து 3. தர்ஸ்டே இஸ் ஈக்குவல் டு மண்டே 2. அப்போ மண்டேனா இது கேட்கறாங்க. மண்டேனா என்ன கேட்கறாங்க? ஓகேவா? இதுதான் क्वेश्चना. சோ இதுல பார்த்த உடனே எல்லாம் பண்றது சண்டே மண்டே வரிசையா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 7 எழுதிக்காங்க. சண்டே நேரா 2, அதுக்கப்புறம் மண்டே வரும், அது क्वेश्चन மார்க். அடுத்தது டியூஸ்டே வரும், அது வந்து 3, அப்புறம் தேர்ஸ்டே 2. இப்படி பார்த்தாலும் இந்த ஆர்டர் வைஸ் ஒழுங்கா வராது. சோ இந்த ஆர்டர் வைஸ் வராதுன்னு கன்ஃபார்மா தெரியும். நான் என்ன பண்றேன் எக்ஸாம்ல இந்த இடத்துல 2 அப்புறம் 3 தான வருது. 3 போட்டுறோம். அதான் இந்த ஒரு 1 2 3 னா அது ஒரு ஆர்டர் வைஸ். சோ ஆர்டர் வைஸ் வந்தா மட்டும் தான் அது ஒரு லாஜிக்கா இருக்கும். சோ இந்த ஆர்டர் வைஸ் எதுவும் இல்ல. சோ இந்த மெத்தட் வந்து ஃபெயிலியர். சோ வேற ஒரு ட்ரிக் தான் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ்ல கொடுக்குறாங்க. இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு கொடுத்துக்கலாம், ஆனா அது கொடுக்கல. சோ இங்கிலீஷ்ல கொடுத்தனால இதுல வந்து பாத்தீங்கன்னா வவல்ஸ் சொல்றாங்க. அதாவது இங்கிலீஷ்ல வந்துட்டு தமிழ்ல உயிரெழுத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆங்கிலத்துல வந்துட்டு வவல்ஸ் இருக்கு. அது பேர் உயிரெழுத்து. என்னன்னு பாத்தீங்கன்னா A E I O U. ஓகேவா? இது அஞ்சுனா இது வந்து பாத்தீங்கன்னா இது வவல்ஸ். ஓகேவா? இது வந்து A E I O U. சோ இந்த வார்த்தைகள் இதுல எத்தனை டைம் வந்திருக்குன்னு பாக்கணும். சோ சண்டேல எத்தனை டைம் வந்திருக்கு? U1 A1 மொத்தம் 2 வந்துச்சு. ஓகேவா? டியூஸ்டேல எத்தனை வந்திருக்கு? U E A மொத்தம் 3 வந்தது. 3 வந்துச்சு. அடுத்து தேர்ஸ்டேல எத்தனை வந்திருக்கு பாருங்க. U A 2. ஓகேவா? அப்ப மண்டேல 2 வந்தது ப்ரோ. ஆன்சர் போட்டு இதே கேட்டா இன்னும் ப்ரோ. சரி ஓகே. இன்னும் தப்பா போட்டேன். ரெட்னா 1, ப்ளூ அப்படின்னா 2, வயலட் 3 அப்படின்னா ஆரஞ்சு. இது ப்ரோ நான் என்ன பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இப்படி கொடுத்தாவே வேற வேற மாதிரி ஏபிசிடி எழுதிட்டு 1 போட்டு 26 வரைக்கும் போட்டு நிறைய பேர் மட்டும் அந்த மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கலர் வைஸ் கொடுத்துருக்காங்க. கலர் வைஸ்ல ஏகப்பட்ட கலர் இருக்கு. இப்போ ரெட் 1 எடுத்துனா அடுத்தது ப்ளூ 2 நம்மளால ஒரு ஆர்டர் வைஸா எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்பபெட்ல இருந்தா கூட அது ஆர்டர் வைஸா எடுத்துக்கலாம். இது ஆல்பபெட்ல இல்ல. ஓகேவா? சோ இதுலயும் அந்த உயிரெழுத்துக்கள் ஆங்கிலத்துல A I O இருக்கு பாத்தீங்களா? சோ அதை லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ A E I O U. ஓகேவா? சோ இதுல ரெட்ல எத்தனை வந்து பாருங்க. ரெட்ல 1 வந்தது. அப்போ இந்த எழுத்துல 1 வந்துச்சுன்னா அப்போ இதுக்கான ஆன்சர் 1. அப்போ ப்ளூல எத்தனை வந்திருக்கு? ப்ளூல U1 E1 மொத்தம் 2. ஓகே. இது ஓகேவா? அடுத்து வயலட்ல எத்தனை வந்திருக்கு? I O E 3 வந்தது. 3 வந்து. அப்போ ஃபைனலா O ஆமா O A E. அப்ப ஆன்சர் 3. ஓகேவா? இப்படி தான் சால்வ் பண்ணணும்.